சூப்பராக இருந்துச்சு ஃபிலிம். ரொம்ப மேக்கிங் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் எல்லாருமே இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஃபிலிம் பார்க்கலாம். அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்குமா இது? மாதவன் சாருக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி வந்து மேக்கிங் வைஸ் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ராக்கெட்ரி ஃபிலிமும் சரி மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பயோபிக்னு எடுக்கிற போது மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்லைன் ஸ்டோரி என்ன சொல்லுவாங்க? ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஜேர்னி. ஸோ இப்போ அவரை பற்றி நமக்கு தெரியலங்களையா. ஸோ எனக்கு வந்து பெருசாக தெரியாது, கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஏன் நம்மளுக்கு தெரியலங்கிறது தான் ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருந்துச்சு. ஏன் நமக்கு தெரிய விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் மோரோவர் நிறைய விஷயங்கள் நான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ பென்ஸு வந்து யூனிட் வந்து கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு வந்திருக்க வேண்டியது. ஸோ அந்த விஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நிறையா லைன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் அவரோட விஷன் ஆஃப் இந்தியா ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ எப்படி டிவியேட் ஆகி சினிமா அப்படின்லாம் போகிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் அப்போ எவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க, தேடி போய் கற்றுக்கிட்டாங்க. ப்ராக்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு 4 இயர்ஸில் பண்ண வேண்டியது 2 இயர்ஸ்லேயே பண்ணலாங்கிறதுலாம் அப்போவே அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா இன்டெப்த்தாக நல்லா எடுத்திருந்தாங்க. மேக்கிங் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த மேக்கிங் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த ஃபிலிம். எனக்கு இல்லை அவங்க சொல்ல வந்ததை சொல்கிறதுனால எனக்கு லேகு தெரியல. மேபி சின்ன பசங்களுக்கு வந்து என்ன ஃபைட் இல்லை, சாங் இல்லை, அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தாங்கன்னா லேகாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அவங்க சொல்ல வந்தது அது இல்லைங்கிறப்ப நமக்கு ஸ்டோரி லைன் என்ன நடக்குது, அவர் யார், அதை பற்றிலாம் பார்க்கும்போது எனக்கு லேக் தெரியல. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி ஃபைட்டு, சாங்கு, டான்ஸு அந்த மாதிரி பார்த்தவங்க மேபி அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக ஃபேமிலியாக வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ்க்கான இந்த ஒரு ஃபிலிம் நல்லாயிருக்கும். எனக்கு 10க்கு வந்து நான் வந்து 7.5 தருவேன். இப்போது சிலபஸில் இப்போது இதை ஒரு சாப்டராக போட்டிருக்காங்கன்றாங்க. நான் படிக்கும் போது இருந்திருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படித்து அப்பா அம்மா கிட்ட சரி சிலபஸ் ரிலேட்டடாக பார்க்குறேன், இந்த படத்தையும் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன், ஓபிஎஸ் இருப்பேன், நல்லா இருந்துச்சு. அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சூப்பராகவும் எடுத்துருக்காங்க. புரியல, சூப்பராக இருந்ததுண்ணா. எப்படி சொல்கிறது, நல்லா மோட்டிவேட்டிங்காக நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மனுஷன் மூளை எப்படிலாம் கசக்க முடியுமோ அப்படிலாம் கசக்கி சூப்பராக வேலை காமிச்சிருக்காரு அப்போவே. இல்லைண்ணா, நானே லேட்டாக தான் வந்தேன், ஆனாலும் படம் அல்டிமேட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புரியல, பெஸ்ட் மூவிண்ணா. இப்போ என்னடா இவர் போய் என்னடா படம் அவ்வளோ நடிக்கவே மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. படத்தை தாண்டி அவர் ஆக்டிங் வந்து அல்டிமேட்டு. அதுக்காக கூட பார்க்கலாம் படத்தை. இல்லை, அவர் ரொம்ப நாள் கழிச்சுலாம் இல்லை, ஒரு படமும் பிளான் பண்ணி டைம் எடுத்து பண்ணுறாரு. இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் பிரில்லியன்ட் பர்சன். ஸோ வி லவ் ஹிம். சூப்பர் படம். இதுவா கண்டிப்பாக நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி கரெக்டான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய மூவி. சீரியஸ்லி நிறைய இப்போது யங்ஸ்டர்ஸுக்கு தேவையான ஒரு கதை தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். படிக்கிற குழந்தைங்க பார்க்கணும். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி படங்கள் மூலமாக கரெக்டான ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மாதவன் சார் ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ. கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இதை வந்து எல்லோரும் பொதுமக்கள் மட்டும் இல்லை, இதை ஒரு கல்லூரிகளில் மாணவர்களுக்கு இன்றைய இருக்கிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரி எல்லாத்துலேயுமே இந்த படத்தை ஒளிபரப்பணும். அதுக்கு அதிகாரிகள், அரசாங்கம் நான் புக்ஸ் நிறைய படிப்பேன், அதனால் அதை ஜிநாயுடு பற்றியும் படிச்சிருக்கிறேன். அவரை பற்றி தெரியும். நிறைய விஷயங்களை தவறாக தான் அரசியல்வாதிகளும் அந்த எல்லா காலகட்டத்திலையும் போலியான அரசியல்வாதிகள் இருக்காங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. அதை இந்த படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே நடித்த அனைவருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை உணர்ந்து மிக நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன கதாபாத்திரத்தில் வர்ற எல்லோரும் கூட அவங்கவுங்க கதாபாத்திரத்தை மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவலாக இயற்கை விஞ்ஞானம் ஒரே மாதிரி தான். அதாவது விஞ்ஞானிகள் வந்து விஞ்ஞானத்தை இது பண்ணுறாங்க. இயற்கை யாருக்கும் பாகுபாடு காட்ட போகிறதில்ல. மதம், இனம், ஜாதி, மொழி, வயசானவன், சின்ன பிள்ளை, பெரியவன் யாரையும் பாகுபாடு படுக்கிறது. அதே மாதிரி தான் விஞ்ஞானமும். யார் சுவிட்ச் போட்டாலும் லைட் எரியும், சின்ன பிள்ளை போட்டாலும் எரியும், பெரிய ஆள் போட்டாலும் எரியும். அதே மாதிரி தான் இயற்கை மாதிரி தான் விஞ்ஞானமும். ஸோ மனித மகத்தானது.
எமோஷன் நல்லா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த படம் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக நான் நடிகர் உமர். நன்றி, வாழ்த்துக்கள்.